இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் அப்படின்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, நிறைய பிரச்சனைகள் நமக்கு நேரிடுகிறது. இது பெரிய ஒரு அழிவுக்கு நேரான காரியங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளினால உண்டாவதில்லை. அது ஒரு சின்ன காரியமா தான் இருக்கும். அதனுடைய விளைவுகள் அதிகமாய் காணப்படுகிறது. ஒருத்தர் நம்மளை மதிக்கல, ஒருத்தங்க நமக்கு நம்மளை விஷ் பண்ணல, நம்முடைய வேலையை செய்யற இடத்துல எனக்கு கீழே வேலை செய்யறவங்க என்னை மதிக்கல, என்னுடைய காரியங்களை பொருட்படுத்தல, சபையில நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன், என்னை குறித்து அவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில காயமா ஏற்படும் போது அது ஒரு அவங்களை எப்படியாவது நம்ம தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நேராக அது நம்மளை வழி நடத்துகிறதாய் காணப்படுறது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அகங்காரம். நான் பெரியவன், நான் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரமான சூழ்நிலை, ஒரு குணம் நமக்கு காணப்படும் போது அது நம்மை தீங்குக்கு நேராக இழுத்து செல்லுகிறதாய் காணப்படுகிறது. இந்த ஆமானுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஆமான் என்ன செய்யறான், இந்த மொர்தேகாயை அழிக்கிறதற்காக போறான். இது என்ன காரியத்தினால அவன் தீமை செய்யறதுக்கு விரைந்து ஓடுகிறான் அப்படின்னா, அவன் காயப்படுகிறான். அவனுடைய அகங்காரம் நான் அப்படின்ற சிந்தனை இருந்தது காயப்படுகிறது. நான் தான் அப்படின்னு சொன்ன இடத்துல, நான் தான் அப்படின்னு அகங்காரமாய் நின்ற இடத்துல மொர்தேகாயின் செயல் அவனை காயப்படுத்தினதுனால அவன் மொர்தேகாய்க்கு மாத்திரமல்ல அந்த யூத ஜனங்களையே அழிக்கணும் அப்படின்னு சொல்லி விரைந்து ஓடுகிறவனாய் காணப்படுகிறான். என்ன நடக்கிறது? ஆமான் அதிகாரியாய் காணப்படுகிறான். மொர்தேகாய் அரண்மனை வாசலில் இருக்கிறான். அவன் வரும்போது எல்லாரும் அவனை வணங்குறாங்க. இவன் யூதனா இருக்கிறதுனால இவன் வணங்கல. ஒருவேளை இந்த ஆமான் அவன்கிட்ட பேசி இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல பேசி அவன் அந்த காரியங்களை சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல இவன் நம்மளுக்கு விஷ் பண்ணனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனை இக்னோர் பண்ணி கூட போயிருக்கலாம். இல்ல அவனை மன்னித்து விட்டுருக்கலாம். இந்த காரியங்களா செய்யல. நான் பெரிய அதிகாரி, நான் பெரிய ஆளு, என்ன இவன் மதிக்கல அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரம் காயப்பட்டதுனால அது அவனை தீங்கு செய்வதற்கு தூண்டி விடுகிறதாய் காணப்படுகிறது. அவன் விசாரிக்கிறான், மொர்தேகாய் யாரு, இவனுக்கு மட்டும் நம்ம தீங்கு செய்யறது ஒரு அற்ப காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி யூத ஜனங்கள் அனைவரையும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தீங்கு செய்வதற்கு விரைந்து ராஜாவிடம் ஓடுறான். நான் கஜனாக்கு நான் பணங்களை அள்ளித்தரேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தின் கட்டளையை பிறப்பிக்க பண்ணுகிறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காயம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனதுல ஏற்பட்டதுனால நம்ம அவங்களுக்கு எதிராக தீங்கு செய்யணும் அப்படின்னு நம்ம விரைந்து செயல்படுகிறோமா? நம்முடைய கால் அது விரைந்து செயலாற்ற காணப்படுகிறதா அப்படின்னு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அது ஆண்டவர் அருவருக்கிற காரியமாய் காணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதை அகற்றி போடுகிறவர்களாய் காணப்படும். இதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நான் அப்படின்ற மேட்டிமையான காரியம். இந்த காரியங்கள் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாய் காணப்படுகிறது. ஒரு காரியம் ஒன்றுக்கொண்டு பிணைந்து காணப்படுகிறது. ஒரு காரியம் இருந்துச்சு, மேட்டுமே இருந்துச்சு அப்படின்னா தீங்கு செய்ய விரைந்தோடுகிற கால் காணப்படுகிறது. துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்றுக்கொன்று பிணைந்து காணப்படுகிறது. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நாமும் அருவருக்கிறவர்களாய் வெறுக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நமக்கு எதிராக செய்கிற காரியங்களுக்கு யாருக்காவது தீமை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரைந்து ஓடுகிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, தீமையை நன்மையினாலே வெல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு அதை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. தீமை செய்கிறவர்களுக்கு தீமையை பழி வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரு. இவன் இந்த ராஜாவிடத்துல சென்று என்ன செய்யறான்? இந்த காரியங்களை நடப்பிக்கிறான். அடுத்ததாக இந்த தீங்கு செய்ய ஓடிய கால் அதுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அழிவை கண்டது. முதலாவது அவனுடைய அகங்காரம் காயப்பட்டதுனால அவன் தீங்கு செய்ய விரைந்தோடுகிறான் அப்படின்னு பார்த்தோம். இந்த தீங்கு செய்ய விரைந்தோடுகிறதுனால இவன் அழிவை கண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆமான் மொர்தேகாய்க்காக என்ன செய்யறான்? ஒரு தூக்கு மரத்தை சேவிக்கிறான். இதை செய்து இந்த தூக்கு மரத்துல மொர்தேகாயை போடணும் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தூக்கு மரத்தை செய்தவனாய் இருந்தான். ஆனா முடிவு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தான் செய்த தூக்கு மரத்துல
அந்த ஆமானே போடப்பட்டான் அப்படின்றதுதான். ஆண்டவர் அநியாயமான காரியங்கள், தீமையான காரியங்கள், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால், அந்த தீங்கு செய்ய போகும்போது ஆண்டவர் அமைதியாக தான் நின்னாரு. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள், சில நபர்களால நமக்கு தீமையா வரும்போது ஆண்டவர் அமைதியா இருக்காரு. நான் அழுதுட்டே இருக்கனே, நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கனே, ஆண்டவரிடத்துல நான் ஜெபிக்கிறேனே, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்க்கிறவர்களா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அமைதியா இருப்பார். ஆனா முடிவுல உங்களுக்கு தான் ஆண்டவர் நியாயம் செய்வார், உங்களுக்கு தான் நீதி செய்கிற தேவனா இருப்பார். தீங்கு செய்ய விரைந்தோடுகிற கால் உடையவர்களாய் நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அழிவு உண்டாகும். அது நமக்கு விரோதமாய் வந்துச்சு, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மொர்தெகாயை போல அவருக்கா வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்வில உயர்வுக்கு ஏதுவானதாய் காணப்படும். ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமாக உங்களோடு தெளிவாக பேசுகிறாரு. அகங்காரம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நான் அப்படின்ற இது செயல்படும் போது தேவன் நீதியை என்ன செய்ய மாட்டாரு, நம்முடைய வாழ்வுல நடப்பிக்க மாட்டார். தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில அகங்காரம் காணப்பட்டது, நாம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிறவர்களாய் காணப்படுகிறோம், துராலோசனை யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், பொய்னாவு உடையவர்களாய் காணப்படுகிறோம், அக்கிரம சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் அப்படின்னா நமக்கு நீதி கிடைக்காது. ஆண்டவர் நீதியை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்க மாட்டாரு. ஆனா தீங்கு செய்ய விரைந்தோடுகிற காலா இருந்தோம் அப்படின்னா மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நாம் இந்த நாட்கள்ல உணர வேண்டிய சத்தியமா இது காணப்படுகிறது. கோபம் தான் இது எல்லாத்துக்கும் காரணமாய் காணப்படுகிறது. இந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தல அப்படின்னா நாம் பழி வாங்குற எண்ணம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இவன் என்ன மதிக்கல, அதனால இவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்குகிற எண்ணம் உள்ளவர்களாய் அந்த அகங்காரமானது அழிவுக்கு நேரானதாக நம்மை கொண்டு செல்கிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு யாக்கோபு 1:20 நாம் வாசிக்கலாம். இந்த தீங்கு செய்யும் விரைந்தோடும் கால் என்ன செய்யும் அப்படின்னா பொறாமை உள்ளதாய் காணப்படும், மற்றவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு செயல்படும், கோபம் கட்டுக்கடங்காததாய் காணப்படும். இப்படிப்பட்டதான காரியங்கள் ஒன்று கொண்டு பிணைந்து காணப்படுகிறதுனால இன்னும் அதிகமாய் அழிவுக்கு நேரானதாய் நம்மை அது திசை திருப்புகிறதாய் காணப்படும். அதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாம். ஒருவேளை என்னுடைய கால் தீமை செய்வதற்கு விரைந்தோடுகிறதா, எனக்கு தீங்கு இழைத்தார்கள் அதனால நான் செய்யறேன் அப்படின்னு அதை நியாயப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, இந்த காரியங்களை விட்டு அகற்றணும். ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றணும். அதுக்கு நம்முடைய சுய மாத்திரம் நம்மளுக்கு முடியாது, மாம்சம் மாத்திரம் முடியாது. ஆண்டவருடைய பலன், அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய துணை நமக்கு வேணும், அந்த இரக்கம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் அப்படின்னு சொல்லி நாங்கள் தியானித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு விரோதமாய் தீங்கு இழைக்கப்பட்ட காரியங்கள், எங்களுக்கு விரோதமாய் எங்களுடைய மனதளவுல காயப்பட்ட காரியங்கள், காயப்படுத்தின காரியங்கள் எங்களை பழி வாங்க தூண்டுகிறதாய் காணப்பட்டால் எங்களை ஒரு விசை மன்னிக்கும்படியாய், நாங்கள் தீமை செய்யணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்துனா ஒரு விசை எங்களுக்கு அதை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்ய நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, அப்படி செய்யும் போது அது ஆண்டவரே எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிற தேவனா இருக்கிறீர் அப்படின்றத நாங்க அநேக நேரங்களை மறந்து போனவர்களாய் நாங்க காணப்படுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மற்றவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாதபடி நாங்கள் நன்மை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. தீமை செய்கிற ஆண்டவரே அந்த குணங்கள், பழி வாங்குகிற எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அன்பின் ஆண்டவரே ஆவியினால எங்களை இடை கட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குறோம். நீர் அருவருக்கிற காரியங்களை எங்கிருந்து எடுத்து போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகிமை